தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் ஈரப்பதம் குறைந்த தரைக்காற்று வீசும் நிலை தொடர்வதால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் இருந்து கடல் காற்று வீசுவதால் கடலோர மாவட்டங்களில் கடந்த தினங்களை விட வெப்பம் தணிந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை வரையிலான நிலவரப்படி அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 41.2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 41.1 டிகிரி செல்சியஸும், மதுரையில் 40.9 டிகிரி செல்சியஸும், தருமபுரியில் 40.7 டிகிரியும் வெப்பம் பதிவாகியிருக்கிறது. வேலூர் மற்றும் திருப்பத்தூரில் 40.4 டிகிரி செல்சியஸும், கோவையில் 39 டிகிரியும், சென்னையில் 38.6 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவானது.